கவிதை எழுதுபவன் கவிஞன் அல்ல, வாழ்க்கையை கவிதையாக செய்தவன் எவனோ அவனே கவிஞன். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? காக்கை சிறகினிலே நந்தலாலா, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வட்டக்கரிய விழியில் கண்ணம்மா, வான கருணைகுள் கண்ணம்மா. இந்த வரிகள் எல்லாம் எங்கோ சினிமாவில் கேட்டது போல் உள்ளதா? இவ்வரிகள் எல்லாம் சினிமாவில் வந்துவிட்டதால் அனைவருக்கும் பரிச்சயமாகிவிட்டது. இந்த வரிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யார்? மக்கள் மனதில் இன்று வரை வேரூன்றி நிற்கும் புகழ்பெற்ற கவிஞர், பிரிட்டிஷ் அடக்குமுறைக்கு தனது பேனா மூலம் சாட்டையடி கொடுத்த மாபெரும் எழுத்தாளர், பெண்ணடிமைத்தனம், ஜாதி கொடுமைகள் போன்றவற்றிற்கு இறுதி வரை எதிர்த்து நின்றவர். இவர் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் அனல் தெரிக்கும் விடுதலை போரை கவிதைகள் வாயிலாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை வேரூன்றச் செய்தவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுக்களின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவரும் கூட. இவர் பல மொழிகளை கற்றிருந்தாலும் தம் தாய்மொழியாகிய தமிழ் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் தேசிய கவியாக போற்றப்பட்ட மாபெரும் புரட்சி வீரர் யார் என கண்டுபிடித்து விட்டீர்களா? அவர்தான் தேசிய கவி, முண்டாசு கவி, மீசை கவிஞன் என போற்றப்படும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். பாரதியார் பாடல்கள் மற்றும் நாவல்கள் மூலம் தமிழுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியம். இவருடைய 5 வயதில் தாயார் காலமானார். பாரதியார் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மீது மிகுந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும் பொழுது கவிதைகள் எழுத தொடங்கினார். தன்னுடைய 11 வயதில் கவி பாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவிப்புலமையை பாராட்டிய எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப்பட்டார். திருநெல்வேலியில் உள்ள இந்து கல்லூரியில் ஆரம்ப கல்வியை படித்த பாரதியார் அப்போதே தமிழறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்போரில் சுதந்திரமாக ஈடுபட்டார். இதனால் இவரின் தமிழ் புலமை மேலும் மேலும் அதிகரித்தது. அன்றைய திருநெல்வேலியில் வசித்த பலர் இவரின் புலமையை கண்டு வியக்க துவங்கினர். ஆனால் பாரதியாரின் தந்தையோ தனது மகன் தொழில்நுட்பத்துறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என விரும்பி அவரை தமிழ் பள்ளியில் சேர்க்காமல் ஆங்கிலமும் கணிதமும் பயில்வதற்காக திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தார். அங்கு சென்று கல்வி பயின்றார் பாரதியார். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது 1897ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி 14 வயது மட்டுமே நிறைவடைந்த அவருக்கு 7 வயது சிறுமியான செல்லம்மாவோடு திருமணம் நடந்தது. இது போன்ற தவறுகள் இனி நடக்கவே கூடாது என்று அவர் அப்போது எண்ணினாரோ என்னவோ. பின்னாளில் தன் கவிதைகள் மூலம் பாலிய விவாகத்திற்கு எதிராக பொங்கி எழுந்தார். பாலருந்தும் மழலையர் தம்மையே கோலமாக மனத்திடை கூட்டும் இப்பாதகர் என்னும் 1000 உண்டு அடிமைகளாக இருந்து அழிவர் என்று பாடினார். பாரதியாரின் தந்தை எட்டயபுரத்தில் பருத்தி அரவை ஆலையை நிறுவ விரும்பினார். அந்த ஆலைக்காக வெளிநாட்டிலிருந்து கப்பல்களில் வந்து கொண்டிருந்த இயந்திரங்களும் உதிரி பாகங்களும் கடலில் மூழ்கி போனது. இதனால் அவருக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அந்த கவலையிலிருந்து மீள முடியாமல் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்து போனார். அப்போது பாரதியாருக்கு வயது 16 தான். தந்தையின் மறைவிற்கு பிறகு பாரதியாரின் குடும்பத்தில் வறுமை வந்து சேர்ந்தது. அதன் பின் காசிக்கு சென்று தனது அத்தையோடு தங்கியிருந்தார் பாரதியார். அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் கற்றார். சமஸ்கிருத மொழியில் முதல் வகுப்பில் தேறினார். அப்போதுதான் பாரதியாருக்கு தலைப்பாகை கட்டும் பழக்கமும் மீசை வைத்துக் கொள்ளும் பழக்கமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் எட்டயபுரம் வந்த பாரதியார் 1902ஆம் ஆண்டு முதல் 2 ஆண்டு காலத்திற்கு எட்டயபுரம் மன்னருக்கு அரசவை கவிஞராக பணியாற்றினார். 1904ஆம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய தனிமை இரக்கம் என்ற பாடல் விவேகபான இதழில் வெளியானது. வாழ்நாள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் இதழாசிரியராகவும் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றினார் பாரதியார். பாரதியார் தமிழ், ஆங்கிலம், இந்தி, சமஸ்கிருதம், வங்காள மொழி ஆகியவற்றில் புலமை பெற்றவர். பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்க்கவும் செய்தார். இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால் தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று தெளிவாக சொன்னார் மகாகவி பாரதியார். தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க 1905ஆம் ஆண்டு முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் மகாகவி பாரதியார். அதன் பிறகு கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. பின் கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிசி நிவேதிதா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார்.
1906 சென்னையில் இந்தியா என்ற வாரப்பத்திரிகை துவங்கி அதன் மூலம் தன் அரசியல் கருத்துக்களை நாட்டு மக்களிடம் பரப்பினார். 1907 பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபட துவங்கினார். தான் ஆசிரியராக இருந்த இந்தியா என்னும் பத்திரிகையை விடுதலைக்காக பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டுத்தீயாக பரவி தமிழர்களை வீறு கொள்ளச் செய்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்ப யாரும் சேருவீர் என்று நெருப்பு கனலாய் கொந்தளித்தார் மகாகவி பாரதியார். சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸில் 1907 பிளவு ஏற்பட்டது. அப்போது திலகர், லாலா லஜபதி ராய், அரவிந்தர் முதலியோரை சந்தித்தார் பாரதியார். கிருஷ்ணசாமி ஐயர் என்ற தேசபக்தர் பாரதியாரின் பாடல்களில் உள்ள வேகத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டு சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் அவரது பாடல்கள் பலவற்றை அச்சிட்டு இலவசமாக விநியோகித்தார். 1908 சுயராஜ்ய தினம் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் கொண்டாடப்பட்டது. அதே ஆண்டில் கிருஷ்ணசாமி ஐயர் அவர்கள் வெளியிட்ட சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் கவிதை தொகுப்பு ஒன்றை பாரதியார் வெளியிட்டார். பாரதியாரின் சுதந்திர எழுச்சிமிக்க பாடல்களும் கேலி சித்திரங்களும் சுதந்திர போராட்டத்திற்கு கை கொடுத்து வழிநடத்தியது. இது வெளிவந்த பின் பிரிட்டிஷ் அரசாங்கம் பாரதியார் மீது ஒரு கண்ணோட்டம் விட்டது. இந்தியா பத்திரிகையின் சட்ட ரீதியான ஆசிரியர் கைது செய்யப்பட்டு பாரதியார் மீது பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதனால் தன் நண்பர்களின் வேண்டுகோளுக்கிணங்க பிரெஞ்சு நாட்டின் ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்தார் பாரதியார். அவ்வாறு வாழ்ந்தபோது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற புகழ்பெற்ற அமர கவிதைகளை எழுதினார். அதோடு 1912 பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் பாரதியார். பாண்டிச்சேரியில் இருந்தவாறே அவர் இந்தியா பத்திரிகையின் மூலம் தொடர்ந்து சுதந்திர வேட்கையை தூண்டிவிடும் கட்டுரையை எழுதினார். பாரதியாரின் குரலுக்கு தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெறுவதை கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்தது. இதனால் சென்னையில் பிறந்து புதுவையில் வளர்ந்த இந்தியா பத்திரிகையும் பாதை எறியாது பாதியில் நின்றது. புதுவையில் பாரதியாரின் பத்திரிகை முடங்கியதை தவிர பாரதியாரின் புலமை முடங்கவில்லை. 1918 பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்து வெளியேறி பிரிட்டிஷ் எல்லையில் காலடி வைத்தவுடன் கைது செய்யப்பட்டார். 34 நாட்கள் சிறையில் வைக்கப்பட்டு பிறகு பாரதியார் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையானதும் தன் மனைவியின் ஊரான கடம் என்னும் ஊரில் குடியேறினார். அடுத்த 2 ஆண்டுகளையும் கடையத்திலேயே செலவிட்டார். கடையத்தில் இருந்த காலகட்டத்தில் பாரதியாரை வறுமை மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தன் நிலையை விலக்கி சீட்டு கவிதை ஒன்றை எட்டயபுரம் மன்னருக்கு அனுப்பினார் பாரதியார். ஆனால் மன்னரிடமிருந்து எதிர்பார்த்த உதவி அவருக்கு கிடைக்கவில்லை. பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் வீட்டின் வறுமை தெரியாமல் கணவரை பராமரித்தார். அத்தகைய மனைவி வாய்த்ததால் தான் குடும்ப கவலையே இல்லாமல் தமிழ் பணியும் பொதுவாழ்விலும் ஈடுபட முடிந்தது. உலகில் எல்லா உயிரினங்களும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் பாரதியாரிடம் அந்த வறுமை காலத்திலும் மேலோங்கி இருந்தது. வீட்டில் தன் மனைவி சமைக்க வைத்திருக்கும் சிறிதளவு அரிசியை கூட காக்கைக்கும் குருவிகளுக்கும் வாரி இறைத்துவிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடி தான் பசியோடு வாழ்ந்த நாட்கள் ஏராளம். இத்தகைய உணர்வுள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதன குணவிலை எண்ணில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கவி பாடவும் முடிந்தது. வறுமையில் கூட தன்மானத்தோடு தான் வாழ்ந்தார் அந்த புரட்சி தமிழர். பொதுவாக கொடுக்கிற கை மேலேயும் வாங்கிற கை கீழேயும் இருக்கும். ஆனால் அந்த இலக்கணத்தை மாற்றினார் நம் தேசிய கவிஞர். ஒருமுறை தன்னுடைய பணக்கார நண்பர் ஒருவர் தட்டில் பணத்தையும் பட்டாடையும் வைத்து பாரதியாரிடம் கொடுத்தாராம். ஆனால் பாரதியோ தட்டையே உம்மிடம் வைத்துக்கொள் என்று கூறி தமது கைகளால் அந்த தட்டில் இருந்ததை எடுத்துக்கொண்டாராம். தன்னுடைய கை எதற்காகவும் தாழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துள்ளார் பாரதியார். வறுமையில் சில காலம் வாழ்ந்த பாரதியார் 1919 மீண்டும் சென்னைக்கு வந்தார். அப்போது ராஜாஜியின் வீட்டிற்கு ஒருமுறை சென்றபோது அங்கு மகாத்மா காந்தியை சந்தித்தார். இந்தியாவின் மும்மூர்த்திகளான ராஜாஜி, காந்தி மற்றும் மகாகவி பாரதியாரின் சந்திப்பு அதுவே முதலும் கடைசியுமாக இருந்தது. பாரதியாரின் வாழ்க்கையில் வறுமையை தந்த இயற்கை அவரது ஆயுளிலும் தாராளம் காட்ட மறுத்தது. 1921 ஜூலை மாதம் தான் வழக்கமாக செல்லும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றார் பாரதியார். அங்கு யாரும் எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானை அவரை தூக்கி எறிந்தது. அதனால் தலையிலும் கைகளிலும் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டன. அதோடு அவருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாகவும் இருந்தது. இதனால் அவர் நோய்வாய்ப்பட்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் யானை தந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட போதும் வயிற்றுக்கடுப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். மருந்துகளை சாப்பிட மறுத்த அவர் தனது 39வது வயதில் 1921 செப்டம்பர் மாதம் 11 இவ்வுலக வாழ்வை நீத்தார். இளம் வயதில் இத்தகைய ஒரு பெரும் கவி இறந்தது ஒரு சோகம் என்றால் அதைவிட பெரும் சோகம் ஒன்றை கவிராஜன் என்னும் கதை நூலில் கவிப்பேரரசு வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். பாரதியாரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் மிகச்சிலரே என்பதை குறிப்பிடுகையில், இறுதி ஊர்வலத்தின் எண்ணிக்கை 20க்கும் குறைவாக இருந்ததாம் தோழர்களே. மகாகவிஞனுக்கு மரியாதை பார்த்தீரா? அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே என்று குறிப்பிட்டுள்ளார்.
தான் இறந்தாலும் தன் கனவுகள் அனைத்தையும் நம்மிடமே விட்டு சென்றுள்ளார் அந்த தீர்க்கதரிசி. தன்னுடைய தாய் நாட்டை நினைத்து பெருமை கொண்டதோடு மட்டுமின்றி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையையும் பெற்றவர் பாரதியார். தமிழ் பாரதிக்கு கிடைத்த வரம், பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம். பாரதி குழந்தைகளுக்காக பாடினார், பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடினார், அறியாமை நீங்கவும் ஜாதி வெறியை சாடவும் நாடு விடுதலை பெறவும் பாடினார். மனிதநேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் வறுமை ஒழிப்பும் தான் பாரதியின் வாழ்க்கை கனவுகளாக இருந்தன. அந்த கனவுகள் மெய்ப்படும் என்ற தன்னம்பிக்கையை அவர் எப்போதும் இழந்ததில்லை. அந்த தீர்க்கதரிசியின் பல கனவுகள் பலித்தன. அவர் இன்னும் அதிக காலம் வாழ்ந்திருந்தால் தமிழ் இன்னும் பலம் பெற்றிருக்கும், தமிழனும் பலம் பெற்றிருப்பான். பாஞ்சாலி சபதம், பாரதி 66, தேசிய கீதங்கள், விநாயகர் நான்மணி மாலை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, பதஞ்சலி யோக சூத்திரம், சந்திரிகையின் கதை, விடுதலை பாடல்கள், சின்னஞ்சிறு கிளியே, பொன்வால் நெறி, 6 1 பங்கு என பல நூல்களை அவர் எழுதியுள்ளார். பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் அவருக்கு மணிமண்டபமும் திருவுருவச் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. எட்டயபுரத்திலும் சென்னை திருவல்லிக்கேணியிலும் பாரதியார் வாழ்ந்த வீட்டினை பாரதியார் நினைவு இல்லமாக மாற்றி அதனை இன்று வரை பொதுமக்களின் பார்வைக்காக பராமரிக்கப்பட்டு வருகிறது.